அத்தனைக்கும் காரணம் மஹிந்த ராஜபக்ச தான். மஹிந்த ராஜபக்சவிடம் தான் அத்தனையும் கொடுத்து வைத்திருக்கின்றேன், 60 மில்லியனுக்கும் அதிகமான பணம் அவரிடம் நான் கொடுத்து வைத்திருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே கைது செய்யப்பட்டு சிறையிலே வைத்து கடுமையாக விசாரிக்கப்பட்டு வருகின்ற கபில சந்திரசேன இந்த விடயத்தை இப்போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சொல்லியிருக்கின்றார். இன்னும் ஒரு புறம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் தன்னை அச்சுறுத்தித்தான் இந்த வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டதாகவும் நீதிமன்றத்திலே இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு ஒன்றும் நீதிமன்றத்துக்கு ஒன்றுமாக இப்போது சொன்னதனால் இந்த வழக்கு சார்ந்து இப்போது கடும் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிங்கப்பூரிலே அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றாராம். திடீர் உடல் நல குறைவு காரணமாக சிங்கப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அத்தோடு அன்றகுமார் திசாநாயக் இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே நிகழ்த்திய உரையிலே அமெரிக்கா இலங்கைக்குள்ளே 2 விமானங்களை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள், தங்களிடம் அனுமதி கேட்டார்கள் என்ற விடயத்தையும் இப்போது போட்டுடைத்திருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டிருந்தார் கடந்த வாரம். எதற்காக இவர் யார் என்று பார்த்தால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த கபில சந்திரசேன. குறிப்பாக 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக இந்த பிரான்ஸை மையமாக கொண்டு இயங்குகின்ற ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து 2 விமானங்கள் கொள்முதல் செய்தல் மற்றும் 4 விமானங்களை குத்தகை கெடுத்தல் என்ற ஒரு திட்டம் ஒன்று தீட்டப்பட்டிருக்கின்றது. அப்போது ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இருந்தார். அத்தோடு அப்போதைய விமான போக்குவரத்து அமைச்சராக பிரியந்த ஜெயவர்தன இருந்தார், பிரியந்த ஜெயரட்ன இருந்தார். எனவே இவர்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த கபில சந்திரசேன எல்லோருமே ஒன்றிணைந்து ஒரு திட்டம் ஒன்றை போட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சவுடைய அண்ணன் சமல் ராஜபக்சவின் வீட்டிலே தான் இந்த திட்டம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இந்த ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து பெற வேண்டிய 2 விமானங்களை, அதாவது கட்டணம் கொடுக்க வேண்டிய தொகையை விட இரட்டிப்பான மடங்குக்கு பெற்றுக்கொள்வதற்காக ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றதாம். ஏர்பஸ் நிறுவனத்திடம் மாத்திரமே அதை பெற வேண்டும் என்பதற்காகவும் ஏர்பஸ் நிறுவனத்தினால், இந்த ஏர்பஸ் நிறுவனம் என்று சொல்லப்படுகிற அந்த விமான நிறுவனத்தினால் இலங்கையை சார்ந்த அவர்களோடு டீல் பேசிய, ஒப்பந்தம் பேசிய அந்த நபர்களுக்கு அவர்கள் லஞ்சம் கொடுப்பதற்கும் தயாராக இருந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் வேறு எந்த நிறுவனத்திடமும் செல்லக்கூடாது என்ற அடிப்படையிலும் $5 மில்லியன் வரையிலே லஞ்சம் கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. அத்தோடு லஞ்சப்பணமாக $16 மில்லியன் பேசப்பட்டதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதிலே $2 மில்லியன் கைமாறியதாம். அந்த கைமாறிய $2 மில்லியன் தான் இப்போது நாங்கள் சொல்கின்ற கபில சந்திரசேன என்று சொல்லப்படுகின்ற சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நபருடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கின்றது. அந்த நபருடைய மனைவியிடம் அது கைமாறி பின்னர் அது வேறொரு இடத்துக்கு கைமாறியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த சந்திரசேன தான் அதனை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த கபில சந்திரசேன தான் அது யாரிடம் கைமாறியது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். எனவே ஏர்பஸ் நிறுவனத்திடம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 2 விமானங்கள் கொள்முதல், 4 விமானங்கள் குத்தகை கெடுப்பதற்கு திட்டம் தீட்டியிருந்தது. அதில் 2 விமானங்களை, குறிப்பாக ஒரு $10 வாங்க வேண்டிய விமானங்களை $20 வாங்குவதற்காக இந்த கபில சந்திரசேன உட்பட அவர்களோடு சேர்ந்து இயங்கிய குழுக்கள் சேர்ந்து திட்டமிட்டிருக்கின்றார்கள். இது மக்களுடைய வரிப்பணம். எனவே இந்த பணத்தை அவர்கள் அங்கே ஒரு தொகையாக கொடுத்து அங்கிருந்து லஞ்ச பணமாக அதனை பெறுவதற்கு திட்டம் தீட்டியிருக்கின்றார்கள் என்ற உண்மைகள் தான் இப்போது வெளிவந்து இந்த கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்வதற்கு முன்னர் கபில சந்திரசேனுடைய வீட்டிலே வைத்து 5 மணித்தியாலங்கள் வரையிலே அவரிடம் கடும் விசாரணைகளை நடத்தியிருந்தது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. அதன் பின்னர் அவர் பல உண்மைகளை ஒப்புக்கொண்டிருந்தாராம். அந்த உண்மைகளை எல்லாம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஒரு அறிக்கையாக திரட்டி நேற்றைய தினம் 19ஆம் தேதி நீதிமன்றத்திலே முற்படுத்தியிருந்தார்கள். நீதிமன்றத்திலே முற்படுத்துகின்ற போது இந்த அறிக்கைகளிலே குறிப்பிடப்பட்ட விடயமானது மஹிந்த ராஜபக்சவுக்கு அதாவது கபில சந்திரசேன 3 தடவைகளிலே $60 மில்லியன் கொடுத்தாராம். இது 2015ஆம் ஆண்டு இடம்பெற்றிருக்கின்றது. $60 மில்லியன் 3 தடவைகள், ஒன்று கால்டன் இல்லத்திலே வைத்து, மஹிந்தவுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலே வைத்து என்று $60 மில்லியன் வரையிலே கொடுக்கப்பட்டதாக இந்த கபில சந்திரசேன இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் ஒப்புக்கொண்டிருந்தார். அது வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதேபோன்று அப்போதைய விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த பிரியந்த ஜெயரட்னவுக்கு $20 மில்லியன் வரையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மஹிந்தவுக்கு 3 தடவை 20 பிரித்து $60 மில்லியன், பிரியந்த ஜெயரட்னவுக்கு, விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த பிரியந்த ஜெயரட்னவுக்கு $20 மில்லியன் வழங்கப்பட்டிருக்கின்றதாம் இந்த கபில சந்திரசேனவினால். எனவே
தன்னிடம் வந்த பணங்கள் எல்லாம் நான் அங்கே கொடுத்து விட்டேன் என்று வாக்குமூலங்களை கொடுத்திருந்தார். அந்த வாக்குமூலங்களை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திலே சமர்ப்பித்த போதுதான் இப்போது இன்னும் ஒரு விடயத்தை காய் நகர்த்தி இருக்கின்றார் இந்த கபில சந்திரசேன. என்னவென்று பார்க்கின்ற போது இந்த விடயம் எல்லாம் என்னை அச்சுறுத்தித்தான் வாங்கினார்கள். இந்த வாக்குமூலங்களை தன்னுடைய வீட்டுக்கு வந்தவர்கள் தன்னை கடுமையாக அச்சுறுத்தினார்கள் என்றும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகம் உட்பட அதிகாரிகள் எல்லாம் தன்னை கடுமையாக அச்சுறுத்தி தன்னை கைது செய்வதாக சொல்லித்தான் மஹிந்த அதே போன்று நாமல் ராஜபக்ச அவருடைய மனைவியுடைய பெயரை அதில் சேர்க்கும்படி என்னை அச்சுறுத்தினார்கள். நான் கைது செய்யப்படுவேன் என்ற பயத்திலேதான் நான் இந்த விடயத்தை சொன்னேன் என்ற அடிப்படையிலே இப்போது நீதிமன்றத்திற்கு அவர் இப்போது தன் பக்க நியாயத்தை இப்போது சமர்ப்பித்திருக்கின்றாராம். எனவே இதில் ஒரு மிக பெரும் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதனை இப்போது கையிலே பிடித்திருக்கின்றார்கள் ராஜபக்ச தரப்பு. குறிப்பாக இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அச்சுறுத்தித்தான் கபில சந்திரசேனவிடம் இருந்து மஹிந்த தொடர்பான வாக்குமூலங்களை பெற்றிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இதனை கையிலே எடுத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கபில சந்திரசேன எதிர்வருகின்ற 2ஆம் திகதி வரையிலே விளக்கமறியலை வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இதிலே தான் அந்த சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உண்மையை ஏற்கனவே ஆதாரத்தோடும் தரவுகளோடும் சொல்லியிருக்கின்றார் சந்திரசேன. இவரை கைது செய்ய சென்ற லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு 5 மணித்தியாலங்கள் விசாரணை நடத்துகின்ற போது தான் மஹிந்தவுக்கு 60 மில்லியன் ரூபாய்களை 3 தடவைகளிலே கொடுத்தேன் என்றும், அதுவும் கால்டன் வீட்டிலே வைத்து ஒன்று அவருடைய உத்தியோகபூர்வ வீட்டிலே வைத்தும் கொடுத்தேன் என்றும், அதே போன்று அப்போதைய விமான அமைச்சராக இருந்தவருக்கு 20 மில்லியன் ரூபாய்கள் கொடுத்தேன் என்றும் ஆதாரங்களோடு சொல்லியிருக்கின்றார். அதனை அப்படியே சிறைக்கு சென்றபின் மறுத்து இப்போது தன்னை அச்சுறுத்தித்தான் வாக்குமூலங்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்ற அடிப்படையில் இப்போது அந்த பத்திரத்தையும் தான் சார்ந்த அந்த அறிக்கையையும் இப்போது நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றாராம். இதுதான் மிக பெரும் சிக்கல் நிலை. ஆதாரத்தோட ஒரு பொய்யை சொல்ல முடியும், தரவுகளோட இந்த கபில சந்திரசேன முன்னர் வாக்குமூலத்திலே பொய்களை சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதுவும் இவர் ஒன்றுமே தெரியாத அப்பாவி அல்ல. இவருடைய வங்கிக் கணக்கிற்கு அல்லது இவருடைய வங்கிக் கணக்குக்கு வந்த பணம் நிரூபிக்கப்பட்டு விட்டது, $2 மில்லியன். ஆனால் மிச்சம் $14 மில்லியன் எங்கே போனது என்று தெரியாத நிலை காணப்படுகின்ற போதுதான் இவர் இப்போது இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக பெரும் அல்லது பெரும் திட்டங்களை தீட்டுகின்றாரோ, அல்லது மஹிந்த தொடர்பான உண்மையை சொல்லிவிட்டார், பின்னர் இவருக்கு கொடுக்கப்படுகின்ற அழுத்தங்கள், சிறைக்கு சென்று பார்த்தவர்கள் இவருக்கு வழங்கிய அழுத்தங்களின் ஊடாக அதிலிருந்து தப்புவதற்காக இப்போது இவர் ஏதும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்கின்றாரோ, மஹிந்த நாமலுக்கெல்லாம் இதிலே தொடர்பில்லை, இவர்கள் அச்சுறுத்தி தான் வாக்குமூலம் வாங்கி கொண்டார்கள் என்று இப்போது அதிலிருந்து நழுவ பார்க்கின்றார்களோ என்ற எண்ணமும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. இருந்தாலும் இவர் தொடர்பான அறிக்கை இப்போது நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற 2ஆம் திகதி வரையிலே தடுப்பு காவலை வைத்து விசாரிக்கும்படியும் சொல்லப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் இவர் தொடர்பான வழக்கு அழைக்கப்பட்ட போதுதான் இவர் சார்ந்த சட்டத்தரணி கபில சார்ந்த சட்டத்தரணி நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இந்த விடயங்களை சொல்லி இருக்கின்றார். இவரை அச்சுறுத்தித்தான் மஹிந்தவருடைய பெயரை சேர்க்க வைத்தார்கள் என்ற அடிப்படையிலே. எனவே இனி நடக்கின்ற விசாரணைகளில் இந்த உண்மைகள் வெளிவரும், அல்லது இந்த பின்புலத்திலே யாரெல்லாம் இருந்தார்கள் என்பது வெளிவரும். இந்த விடயம் சார்ந்து தென்னிலங்கை ஊடகம் ஒரு செய்தி ஒன்றை வெளிப்படுத்தி இருந்தது. இதன் பின்பு அதாவது இவர் வெறும் முகம்தான், இந்த கபில சந்திரசேன என்பவர் வெறும் முன்னுக்கு காட்டப்படுகின்ற முகம்தான், ஆனால் இவரின் பின்னால் இருப்பது ராஜபக்சக்கள் தான் என்பதை சுட்டிக்காட்டி எழுதியிருந்தார்கள். சமல் ராஜபக்ச நாமல் ராஜபக்சவுக்கு இதிலே மிக நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. நாமல் ராஜபக்சவுடைய கையாளாக செயற்பட்ட ஒரு நபருக்குத்தான் கபில சந்திரசேனவுக்கு வந்த பணம் கைமாறியது என்ற அடிப்படையில் அவர்கள் பல ஆதாரங்களை தொகுத்து எழுதியிருக்கின்றார்கள். அந்த வழக்கு சார்ந்த விசாரணைக்காகத்தான் இப்போது கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டு இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக இன்னும் ஒரு காய் நகர்த்தலை செய்திருக்கின்றார். மஹிந்த நாமலுடைய பெயரை அச்சுறுத்தி என்னை சொல்ல வைத்தார்கள் என்ற அடிப்படையிலே சொல்லியிருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. மேலும் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு உண்மையை போட்டுடைத்திருக்கின்றார். பல நாட்களாகவே எதிர்க்கட்சிகள் இந்த அரசாங்கத்தின் மீது கடுமையாக தாக்குகின்ற ஒரு விமர்சனம் என்னவென்று பார்க்கின்ற போது, இந்த அரசாங்கம் எரிபொருள் விலையை ஏற்றிவிட்டது, இந்த அரசாங்கம் அதாவது 2 வேடங்கள் போடுகின்றது என்ற அடிப்படையிலும், இலங்கை கடற்பரப்புக்கு அருகாமையிலே வைத்து ஈரானிய கப்பலை தாக்கியதற்கு எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை இந்த அரசாங்கம். அதோடு அமெரிக்காவுக்கு இந்த அரசாங்கம் பயப்படுகின்றது, இதனால் தான் அப்படி இப்படி கடுமையாக அள்ளி வீசி கொண்டிருந்தார்கள். ஈரானிய மாலுமிகளை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து பாதுகாத்து மருத்துவ உதவிகள் வழங்கி அவர்களை பத்திரமாக அவருடைய உடல்களை ஈரானுக்கு அனுப்பி வைத்ததை பற்றி
எந்த எதிர்க்கட்சிகளும் பேசவில்லை, எந்த இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசவில்லை. ஆனால் கடுமையாக தாக்குகின்ற விடயம் ஈரானை, அதாவது ஈரானுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் நிற்கவில்லை என்பதை பற்றி தான் இப்போது கடுமையாக பேசி வருகின்றார்கள். அந்த ஒரு விடயத்தை இப்போது கையில் எடுத்தது மாத்திரமல்லாமல் அதை சார்ந்து இந்த அரசாங்கத்தை கடுமையாக தாக்க ஆரம்பித்திருந்தார்கள். அதிலே தான் இந்த விடயத்தை இப்போது அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் நிலைமையானவர்கள், இந்த நாட்டிற்கோ அந்த நாட்டிற்கோ இந்த யுத்தத்துக்கு நாங்கள் ஆதரவில்லை, நாங்கள் நடுநிலையானவர்கள் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதற்கு முன்னரும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார், இப்போதும் அதை சொல்கின்றார். நாங்கள் நடுநிலை தன்மை வகிக்கின்றோம், இந்த யுத்தத்திலே நாங்கள் யாருக்கும் ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்கள் அல்ல, மனிதாபிமான அடிப்படையிலே தான் ஈரானுக்கான உதவிகள் வழங்கப்பட்டது. உண்மையிலேயே இது ஒரு சிறந்த ஒரு நகர்வு என்றே சொல்லலாம், ஈரானுக்கு வழங்கிய உதவிகள். காரணம், அமெரிக்காவுக்கு அஞ்சி ஈரானுக்கு உதவி செய்யாமல் போகவில்லை இலங்கை என்பது மிக முக்கியமான விடயம். அவர்களுக்கு உதவுகின்ற நோக்கத்தோடு அவர்களை உள்ளே எடுத்து மனிதாபிமானம்தான் என்ற அடிப்படையிலே அவர்கள் அறிக்கைகளை வெளியிட்டதனால் அமெரிக்காவுடைய அழுத்தங்கள் கடுமையாக இருந்தாலும் அந்த அளவுக்கு இலங்கைக்கு அது தாக்கம் செலுத்தவில்லை. இன்றைய தின பாராளுமன்றத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு உண்மையை போட்டுடைத்திருக்கின்றார். மத்தள சர்வதேச விமான நிலையத்திலே அமெரிக்காவினுடைய 2 விமானங்கள், போர் விமானங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அமெரிக்கா கடுமையான அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றதாம். 2 போர் விமானங்களை மத்தள சர்வதேச விமான நிலையத்திலே நிறுத்தி வைப்பதற்கு அமெரிக்கா இலங்கையிடம் கடுமையாக கோரிக்கை விடுத்ததாகவும், நாங்கள் அதனை முற்றாக மறுதளித்து விட்டோம். காரணம், இந்த போரிலே இலங்கை நடுநிலைமையானது, இந்த போர் சார்ந்து இலங்கையினுடைய எல்லையை அல்லது இலங்கையினுடைய நிலத்தை, இலங்கையை இன்னும் ஒரு நாட்டிற்கு ஆபத்தானதாக நாங்கள் பயன்படுத்த விடமாட்டோம் என்ற ஒரு தொனிப்பொருளிலே நாங்கள் இதனை முற்றாக மறுத்துவிட்டோம் என்ற அடிப்படையில் இப்போது ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இப்போது இந்த எதிர்த்தவர்கள்லாம் மூஞ்சிகளை எங்கே கொண்டே வைப்பார்கள் என்று தெரியவில்லை. அத்தோடு இன்றைய தினம் இந்த கசபதேரர், அதாவது திருகோணமலை புத்தர் சிலை விடயத்திலே ஒரு 2 கிழமை வரையிலே உள்ளதுக்கி போடப்பட்ட இந்த கசபதேரர் திடீரென ஈரான் தூதரகம் நோக்கி பயணித்திருக்கின்றாராம். அவர் அங்கே சென்று இந்த அரசாங்கம், அதாவது முதுகெலும் பெற்ற அரசாங்கம் ஈரானுக்கு ஆதரவாக கதைக்கவில்லை என்று அவர் செல்கின்றாராம். இன்னும் ஒரு பக்கம் சீலரத்ன தேரர், இந்த அரசாங்கம் அமெரிக்காவுக்கு ஆதரவானதாக செயற்படவில்லை என்ற அடிப்படையிலே அமெரிக்காவுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துகின்றார் சீலரத்ன தேரர். கசபதேரர் ஈரானுக்கு நான் ஆதரவு செல்கின்றார். ஆனால் இந்த 2 பேரையும் இழுத்து கொண்டு வந்து ஒரு இடத்திலே முடிச்சு போட்டால் இவர்களெல்லாம் ராஜபக்சக்களுக்கு ஆதரவானவர்கள் என்பது மட்டும் தெரிய வருகிறது. எனவே இதுதான் இங்கே நடக்கின்ற காய் நகர்த்தல். ராஜபக்சக்களுக்கு ஆதரவானவர்கள் அல்லது சிங்கள தேசியவாதிகள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இவர்களுடைய கருத்துக்களை கடந்த காலங்களில் பார்த்தாலே தெரியும். அதிலே சீலரத்ன தேரர் அமெரிக்காவுக்கு ஆதரவாக நான் நிற்பேன் என்று ஒரு 6 பேரோடு சேர்ந்து மிக பெரும் போராட்டத்தை நடத்துகின்றார். கசபதேரர் இன்றைய தினம் திடீரென்று ஈரான் தூதரகத்துக்குள்ளே சென்று நாங்கள் ஈரானுக்காக கண்ணீர் வடிப்போம் என்று செல்கின்றார். ஆனால் 2 பேருமே ஒரே அணியைச் சேர்ந்தவர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே ஏதோ ஒன்று நகர்த்தப்படுகின்றது. அதாவது சர்வதேசத்திலே நடக்கின்ற அடிபாட்டை வைத்துக்கொண்டு இலங்கை ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் ஒரு முயற்சி இடம்பெறுகின்றதா என்ற கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திடீரென உடல் நல குறைவு ஏற்பட்டு அவர் சிங்கப்பூர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவது மாத்திரமல்லாமல் அறுவை சிகிச்சை இடம்பெற்றிருப்பதாகவும், இப்போது அந்த அறுவை சிகிச்சையிலிருந்து அவர் கொஞ்சம் சுகம் பெற்று வருகின்றார் என்ற அடிப்படையிலே ரவி கருணாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட போது நெஞ்சிலே அடைப்பு அது இதுன்னு சொல்லிக்கொண்டு வெளியே வந்திருந்தவர் இப்போது சத்திர சிகிச்சைக்கு சென்று சத்திர சிகிச்சை, ஆனால் அது சார்ந்துதானா என்று தெரியாது. அந்த அறிக்கைகள் எல்லாம் பார்த்தால் அது பொய். அதாவது கைதிலிருந்து தப்புவதற்காக ஆடிய நாடகம் என்பது வெளிவந்து விட்டது. ஆனால் சிங்கப்பூருக்கு சென்று இப்போது எடுக்கின்ற இந்த சத்திர சிகிச்சை இடம்பெற்ற விடயம் வேறு ஒன்று என்றும் சொல்லப்படுகின்றது. அதனை இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே ரவி கருணாநாயக்கவும் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.